ரீசெண்டா கேபினெட் என்டிசிக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல என்டிசி அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், இந்திய தேச அளவிலான பங்களிப்பு. இத யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCல சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் என்னன்னா டு ரிடியூஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் GDP பை 47%. 2005 லெவல்ல இருந்ததோட நம்ம 47% ஆஃப் எமிஷன் இன்டென்சிட்டியை நம்ம கம்மி பண்ணணும். எப்ப இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2030. ரெண்டாவது கமிட்மெண்ட் நம்மளோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. எதுல அப்படின்னா நான் ஃபசில் ஃபியூல் பேஸ்டு எனர்ஜி கெப்பாசிட்டியை நம்ம 60% இன்க்ரீஸ் பண்ணணும் பை 2035ல. கமிட்மெண்ட் 3.5 to 4 பில்லியன் கார்பன் டை ஆக்சைடை நம்ம சிங்க் பண்ண வைக்கணும் அடிஷனலா. சோ இது சிங்க்னா என்ன அப்படின்னா கார்பன் ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிறது. அதை நம்ம ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்றது மூலமா, காடுகளை அதிகமா நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலமா கார்பன் சிங்கை நம்ம அதிகப்படுத்த முடியும். அந்த வகையில காடுகளை அதிகரிச்சு ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணி 3.5 to 4 பில்லியன் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஃபர்தரா சிங்க் பண்ண வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் NDC நம்ம இந்தியா கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் 2015ல ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் கொடுத்திருப்போம். அதுக்கு அடுத்தது 2022ல இன்னொரு கமிட்மெண்ட் கொடுத்திருப்போம். இப்போ நம்ம டிஸ்ல தேர்ட் கமிட்மெண்ட் கொடுக்குறோம். சோ எவ்ரி 5 இயர்ஸ் NDC ரிப்போர்ட்டை UNFCCC செக்ரட்டரியிட சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் NDC-யை இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் எது? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.